வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். நாங்கள் துபாய்க்கு போனது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆனால் இது முக்கியமாக நாங்கள் இப்போ மீனா பசாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் இந்த சட்டகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேம் வடிவில் இருக்குது. துபாயில் உள்ள சில புகழ்பெற்ற கட்டிடங்கள், உலகின் மிகப்பெரிய புகைப்பட பிரேம் வடிவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடம். பழைய மற்றும் புதிய துபாயின் அழகான காட்சிகளை வடிவமைக்கிற மாதிரி தான் இந்த பிரேம் தெரியுது. பாருங்க, பெரிய அளவில் பெரிய ஒரு சட்டகம் மாதிரி அமைச்சிருக்கிறோம். துபாயில் உள்ள முக்கிய சுற்றுலா ஈர்ப்பு கட்டிடம் இதுன்றது தான் நாங்கள் சொல்ல வேணும். அதாவது ஒரு ஃபோட்டோன்ற ஃப்ரேம் வடிவில் தான் இதை அமைச்சிருக்கிறோம். இந்த மீனா பசாருக்கு போகிற வழியில் இந்த காட்சிகள் எல்லாம் பாருங்க. உலகில் மிகப்பெரிய உயரமான ஒரு கட்டிடம், அங்கேயும் நான் போயிருக்கிறேன். அதை உங்களுக்கு ஒரு புறம்பான காணொலியாக நான் உங்களை அதுக்கு தொகுத்து தாரேன். ஆனாலும் அடக்க வேணும் இதை எப்படியாவது இந்த உயரத்தை அடக்க வேணும்னு சொல்லி நான் இந்த காருக்குள்ள போய்க்கல எல்லாம் டாக்ஸியில் போய்க்கல எல்லாம் முயற்சி செய்வேன். ஆனால் முடிஞ்ச அளவு தான் என்னால் அடக்கி இது உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு பிரமாண்டமான கட்டிடங்கள். சரி, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரேமை பற்றி தான் கதைச்சம் தானே. அது ஒரு பாக்கில் நல்ல அழகாக அதை செய்து வச்சிருக்கிறோம். உயரம் 150 மீட்டர் மற்றும் அகலம் 93 மீட்டர் அளவில் இருக்கும் என்று சொல்லுகிறோம். இதில் எப்போ திறந்து வச்சவேன்னு சொல்லி பார்த்துதான், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2018 இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மற்ற இந்த கட்டுமான செலவு சுமார் 230 மில்லியன் திர்ஹாம்கள் சொல்லி சொல்லப்படுது. மற்ற வடிவமைப்பு பெர்னாண்டோ என்ற ஒரு மெக்சிகோ வியூக கட்டிட கலைஞரால் இது கட்டப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் கட்டிடங்கள் தான் எங்கே பார்த்தாலும் உயரமான கண்ணாடிகளாலான பெரிய பெரிய தூண்களிலான கட்டிடங்கள் பிரமிப்பாக இருக்கும். உண்மையில கேமராவில் அப்படி நின்றபடியே அடக்கவே முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவு எனக்கு உள்ள திறமையை வச்சு நான் நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அந்த கட்டிடங்களை எல்லாம் காட்ட வேணும் என்று சொல்லித்தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். பாருங்கோ, உயரமான கட்டிடங்கள், அழகான வர்ணங்கள், அழகான கண்ணாடிகள் பாவிச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டிடக்கலை உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கட்டிடக்கலையில் மிகவுமே திறமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய கட்டிடக்கலைகளை எல்லாத்தையும் அப்படியே சுற்றி எங்கே பார்த்தாலும் கட்டிடமாக தான் இருக்கும். ஆனால் சாதாரண கட்டிடமாக இருக்காது, எல்லாம் உயரமான கட்டிடமாக இருக்கும். சரி பாருங்க, ஒரு சின்ன ஒரு இடைவெளி கட்டிடம் பார்த்தமா இருந்தால் கூட ஒரு துணல் அந்த கீழால் போய் கொண்டிருக்கிறோம், மேலால் அந்த பாலம், அது கூட அழகாகத்தான் வடிவமைச்சு வச்சிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் எவ்வளவு அழகாக கொடுக்கலுமோ அவ்வளவு அழகு, ஒரு வித்தியாசமான அழகுன்னு தான் சொல்ல வேணும். அப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பார்க்குற இந்த ஒரு கோல வடிவிலான ஒரு இதை பார்க்குறீங்க. இதுவும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது அவர்களுடைய கலை கலாச்சாரம் அல்லது அவர்களுடைய சமய சம்பந்தமான விஷயங்களை இதில் எழுத பெற்றிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு புறம்பான ஒரு காணொலியை நான் தாரன். முழுமையாக அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு உங்களுக்கு முழுமையான ஒரு காணொலியை நான் தாரன். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த மீனா பசாருக்கு போகிற வழியில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் தென்படுதோ, என்னென்ன கட்டிடங்கள் எல்லாம் தென்படுதோ அதையெல்லாம் உங்களுக்கு தரணுமென்ற ஆவலில் தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கோ, பார்க்குறதுக்கு உண்மையிலே பிரமிப்பாக தான் இருக்குது. பாருங்கோ, சில கட்டிடங்களில் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அமாரன்னு சொல்லி சில கட்டிடங்கள், அதாவது அரச குடும்பத்தினர் அல்லது அரசர்களுக்கான சொந்தமான கட்டிடமாக இருக்கலாம். அப்படி சில இடங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்தியர்கள் வாழும் பகுதியில் ஒரு விதமான ஒரு பேரை குறிப்பிட்டிருப்பார்கள். அதை நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு தொகுத்து தரேன். பாருங்க, தூரத்தில் கூட அழகான கட்டிடங்கள் வெள்ளை கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். பெருசாக எல்லாம் அந்த அழகான கலர்கள், ஒரு கட்டிடத்துக்கு என்னென்ன அழகான வர்ணங்களை பாவிக்க வேண்டுமோ அப்படி பாவிச்சு தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேரிச்சி மரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காயும் காணே இல்லை. இங்கே ஒரு பழைய கட்டிடம் வடிவா இருக்குன்னு
Is this the old city market? Old city market, right? Okay. The famous one. It's the famous. இதுக்கும் பிறகு வரும். All tourists come to this place. Yes. I saw it on TikTok. Many shopping inside the shop. இதுக்கு வருவோமா? நல்லா இருக்கு. How is the place called? Al-Sif Market? Yeah. Al-Sif Market. Al-Sif the area name. Okay. Al-Sif. Wow. ஆனா வடிவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் க்ளீனா இருக்கு. நான் நினைக்கிறேன் இவே திரும்ப பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன? இது சூப்பரா இருக்கு. வாவ். யா ஸ்ட்ரெயிட். வருவோம் பிறகு. யா ஸ்ட்ரெயிட் இருக்கு. அழகா இருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து துபாயினுடைய பழைய நகரம், அதாவது அதையும் அழகாக அமைத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் சென்றிருந்தோம். அதை வந்து முழுமையான ஒரு காணொளியாக உங்களுக்கு தாரம். அதனுடைய உட்பகுதிகளை எல்லாம் உங்களுக்கு நான் அந்த காணொளியிலே காண்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதுதான் கடை. நிப்பாட்டம் எங்க போறீங்க? அம்மா நீங்க சொன்னது சரிதான். கேளு மோலி எங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் சாப்பாடுங்க. Do you know which restaurant is famous here for food? Indian or Arabic? Indian. Yeah, where? Which restaurant? Here, maybe back side this year. Sorry? This year near to Meena Bazaar, the Indian restaurant there. You want to go to the other side also? This is the Meena Bazaar. Okay. Welcome Langi. Mata kadai. இங்கே சாரி கடை முழுக்க இந்திய கடையில் மாலை இருக்குல்ல. இவரங்களை எங்கே விட போகிறேன்? அந்த மலபாரா இருக்கட்டும். நாங்கள் சரவண பவானியில் போய் கிமுசி சரவண பவன் போகிறீங்க. மீனா பஜார் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் அழகாகத்தான் இருக்குது. சரி, உயரமான கட்டிடங்கள் தான் இவ்வளோ அழகு என்று சொன்னால் வீதிகள் எல்லாம் மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவுமே ரம்மியமாக இருக்கும். மீனா பசார். இந்த மீனா பசாருக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நடந்து தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறோம். என்னென்னு சொன்னால் மதிய வேலை ஆயிட்டுது, நல்ல பசி. இதபடியாக நாங்கள் ஒரு இந்திய உணவகத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே நல்ல பிரியாணி கிடைக்கும்னு சொல்லி எங்களை காரில் ஏற்றி கொண்டு வந்த டாக்ஸி டிரைவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்தை தான் நாங்கள் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் காட்டணுமென்று தான் காட்டி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 70% கிட்ட இந்திய மக்களை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மக்களை, பிற நாட்டு மக்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. துபாய் மக்கள் மிகவும் குறைவாகத்தான் எங்களுடைய கண்ணில் தென்பட்டார்கள். நாங்கள் அதை பற்றியும் கேட்டோம். அப்போ அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், இங்கே இந்தியர்கள், பங்களாதேஷ் மற்றது வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள்னு சொல்லி. அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனா பசார் வந்து இந்தியர்களையே முக்கியமாக அங்கே இந்தியர்களைத்தான் காணக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட அவர்களுடைய பசார் என்று தான் சொல்லலாம். அதால் தான் மீனா பசார் என்று வந்ததோ இன்னும் எனக்கு தெரியல. நல்ல களைப்பு, நல்ல வந்து நல்ல ஒரு இந்திய உணவகத்தில் வந்து நல்ல வடிவான நான் வந்து பலூடா எடுத்தேன். மற்றது மாங்கோ ஜூஸ் அப்படி பலவிதமாக எடுத்து எல்லாருமே சுவைத்து பார்த்தோம். நல்ல களைப்பு, நல்ல வெயில். நல்லா நாங்கள் போன நேரம் துபாயில் வந்து வெயில் கொளுத்தி அடித்து கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டுது. ஃபிஷ் பிரியாணி, ஷ்ரிம்ப் மஞ்சூரியன் இல்லை இருக்கா?
கொஞ்சம் பிறகு நல்ல அருமையான சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல சுவையாக சமைச்சிருக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா அவைகளுடைய உபசரிப்பு தான் எங்களுக்கு பெருசாகப்பட்டது. நல்ல பார்த்து நல்ல வடிவாக எங்களை உபசரித்து எங்களுக்கு உணவுகளை பரிமாறி இருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த பெர்ஃப்யூம்களை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். என்ன சாமான்? oil. அது நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல கரை நேரம் இருக்கும், நல்லா இருக்கும். இது without alcohol. ഇതില് wood fragrance വേണോ? பொடிக்கு பாய்க்கோ, பொடிக்கு பாய்க்கோ, பொடிக்கு ரோஸ் தாரீங்களா? என்ன மாஸ்க் நல்லா இருக்கு. ஸ்டார்க்காக இருக்கா? மஸ்க் பர்ஃப்யூம் வேணுமா? அது இந்த கடையில் நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுக்கொண்டு ஒரு உடுப்பு கடைக்கு போய் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் உடுப்புகளையும் நாங்கள் வேண்டிக்கொண்டு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அம்மாவுக்கு தான் எடுத்துக்கிறோம். ஸ்வீட் கடை. இங்கே வந்து நல்ல சாக்லேட் எல்லாம் விற்குது. துபாய் சாக்லேட்டை தான் தூக்கி முதல் காட்டினோம் சொன்னால் அதுதான் ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது. இங்கே வந்து நாங்கள் அதாவது குங்குமப்பூ வேண்டி நாங்கள் இங்கே வந்து ஸ்பெஷலான குங்குமப்பூ. ஆனால் இங்கே விற்கிறது வந்து ஈரானிய குங்குமப்பூன்னு சொல்லி எங்களுக்கு தந்துருந்தது. அதிலும் எங்களோட வீட்டுக்கு தேவையான, எங்களோட சமையலுக்கு தேவையானது, மற்றது அன்பளிப்புக்கு தேவையான குங்குமப்பூ எல்லாம் பண்ணிக்கொண்டு இங்கே வந்து எல்லா விதமான பழங்களுடைய, அதாவது காய வைத்த பழங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் இங்கே பேரிச்சம்பழத்தை தான் எதிர்பார்த்து போனாங்க. அங்கே பேரிச்சம்பழம் வந்து 2 விதமாக கிடைச்சிது. ஒன்று வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது. இந்த கருப்பு பேரிச்சை இந்த இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நீரிழிவு மக்கள், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம்னு சொல்லி தந்துச்சுன்னா இங்கே எல்லா வகையான சாக்லேட்டுகளும் இருக்குது. எல்லா விதமான பாதாம், பிஸ்தா அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கடலை விதங்கள் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் பழங்களை காய வைத்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அதெல்லாம் விதமாக வைத்திருந்தார்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா இடமும் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் சுவைச்சு பார்த்ததில் சரியான வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டபடியாக அதிலும் நாங்கள் கொஞ்சம் வேண்டிக் கொண்டு சுவைத்து பார்த்து எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். Das sind gefriergetrocknete Früchte. Ich habe das voll gern. Ich habe das voll gern gewollt. Das ist das ganz nett. Warte mal. Jetzt will ich ein bisschen trinken. Pineapple, no. Pineapple. Está en el paquete. Está en el paquete. இது சாக்லேட்டா? இப்போ வந்து நல்ல மாலை வேலை ஆயிட்டது. நாங்கள் ஹோட்டலுக்கு போக வேண்டி இருக்குது. அதே நேரத்தில் நல்ல களைப்பாகவும் இருக்குது. நல்லபடியாக ஒரு கரும்பு யூஸ் பண்ணிக்கலாம். கரும்பு குடிக்கிறான் மக்களே, யாருங்கோ துபாய் கரும்பு குடிக்கிறான். உண்மையிலேயே நல்ல தித்திப்பான ஒரு கரும்பு ஜூஸ் தான். நல்ல வெயில் தாகத்துக்கு சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு கொண்டு நாங்கள் மாலை நேரம் வீடு திரும்பும் போதும் அந்த பிரேம், அதாவது சட்டகம் வடிவகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரேம் இரவு நேரத்தில் எப்படி இருக்குமென்னு சொல்லி எங்களுக்கு காட்டணும்னு சொல்ல தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் கிட்ட எடுக்கையில் அதாவது நல்ல ஒரு மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நல்ல ஒரு வண்ணத்தில் ஒலிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இரவு நேரத்தில் பார்க்க வேணும். மின் விளக்குகளால் முழுமையாக கட்டடங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மரங்கள், ஈச்சை மரங்கள், பேரீச்சை மரங்கள் எல்லாமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு
திருவிழா கோலத்தில் நின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அழகான காட்சிகளை தான், அழகான கட்டிடங்களை எல்லாம் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். பகுதி பகுதியாக உங்களுக்கு இந்த துபாயினுடைய அழகை உங்களுக்கு தர்றதுக்காக காத்திருக்கிறேன். இந்த காணொலியை பார்ப்பவர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். அதே நேரத்தில் நான் அழகான காட்சிகளை உங்களுக்கு என்னால் முடிந்தவரை உங்களுக்கு அடக்கி தந்திருக்கிறேன். தொடர்ந்தும் தந்து கொண்டிருப்பேன். என்றபடியே உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து இந்த துபாயை நீங்களும் பார்த்து ரசித்து, நான் பார்த்து ரசித்தவற்றை நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன். மீண்டும் ஒரு அழகான துபாய் காட்சிகளில் உங்களை சந்திக்கிறேன். இதோடு நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். அழகான காட்சிகளை உங்களுக்கு தர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன். பாருங்க, இந்த கட்டிடம் வந்து இரவு நேரத்தில் எப்படி இருக்கிறது, நாங்கள் போகும் பொழுது எப்படி இருந்தது, இரவு நேரத்தில் எப்படி ஒலிக்கிறதுன்றே பாருங்கள். இப்படியான சில வித்தியாசமான காட்சிகளை உங்களுக்கு தர்றதுக்கு நான் காத்திருக்கிறேன். என்னபடியே என்னுடைய சேனலில் வந்து நான் போடுற துபாய் காட்சிகளை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இந்த துபாயினுடைய அழகை வித்தியாசமாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது, பார்க்கவே ரம்மியமாக இருக்குது, அவ்வளவு அழகாக இருக்குது. இப்போ இந்த நாங்கள் டூர் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு எங்களோட ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி அங்கே இந்த ஜூஸ்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் குடிச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோட்டலும் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன் என்னுடைய காலனியில். மீண்டும் ஒரு அழகான காட்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.